வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன்பிடி தடை காலத்தில் கோவலத்தில் என்னென்ன மீன்லாம் வருது, மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரையும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்தே போட்டில் வர ஆரம்பிச்சிடும். 8:30 மணி வரலாம் போட்லாம் வரும். அதனால் நீங்கள் வந்து 6 மணிலேருந்து 8:30 மணி வரலாம் எப்போ வேணாலும் போகலாம், உங்களுக்கு மீன் கிடைக்கும். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜெல்லி ஃபிஷ் தான் கிடச்சிது. ஃபுல்லாக அது வேஸ்ட்டு தான், அது அப்படியே வலையே காலி பண்ணிடுச்சு. ஃபுல்லாகவே சின்ன சின்ன மீன் தான் அதிகமாக இருந்தது. இன்னும் அதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கல. கோவலத்தை பொறுத்தவரையில் மீன்பிடி தடைகள்லாம் கிடையாது. எல்லா நாளுமே வந்து கடலுக்கு போவாங்க. ஆனால் வந்து பெரிய பெரிய மீன்லாம் அவ்வளோவும் கிடைக்காது. இந்த டைமில் சின்ன மீன் மட்டும் தான் கிடைக்கும். பெரிய மீன்லாம் பிடிக்க மாட்டாங்க. எவ்வளோ கூறு சங்கரா? 500 சொல்லி 400 போகிற மாதிரி 200. இந்த கூறு வந்து 200ரூபாவா? இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எறா தான். ஒரு 3 எறா பிடிச்சி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய எறா, உயிரோட எறா. அது வந்து வயிற்றில் முட்டை இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. முட்டை இருந்ததுன்னா வந்து ரேட்டு வந்து செம ரேட்டாக 2 எறா வந்து 5000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு எறா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டாக இருக்குது, அதனால் அது எடுக்கலை. மற்ற 2 எறா எடுத்துன்னு போயிட்டாங்க 5000 ரூபாய்க்கு. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய நெத்திலி கூறு வந்து 200ரூபா சொன்னாங்க. 200ரூபா சொன்னாங்க. டக்குன்னு காலி ஆயிடுச்சு. என் நெத்திலி வந்து இல்லை. இன்னொரு போட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நெத்திலி இருந்துச்சு. அது காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள். இது வந்து பெரிய நெத்திலின்றதுனால தான் 200ரூபா. கோலா மீனும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்தது. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோலா மீன் தான் இருந்தது. அதாவது முரல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் தான். அந்த மீனோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் எவ்வளோ ஜோடி? 800 700 பெரிய மீன் தானே. எவ்வளோ கேட்குறீங்க? நிறைய உள்ள சார், ஒரு 30 பீஸ் மேலே தான் வரும். கம்மியாக இருக்கும் 2 மீன். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன் வந்துருதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஊடா மீன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாறை மீன் இருக்குது, நண்டு இருக்குது, அப்புறம் கடமா இருக்குது. கடமாலாம் பார்த்தீங்கன்னா 700ரூபா சொன்னாங்க. 3 கடமா 700ரூபா. அப்புறம் வந்து ஊடா மீன் வந்து 500ரூபா கூறு. இந்த தரட்டா மீன் வந்து 500ரூபா சொன்னாங்க. 500ரூபாய்க்கு வாங்கலாமா இல்லையான்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி. 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி போட்டு வந்துச்சு. ஒரு 4-5 போட்டு தான் வர வேண்டியிருந்தது. மற்ற போட்டு எல்லாமே வந்துச்சு. இன்றைக்கி முக்கால்வாசி போட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் தான், பெரிய மீன்லாம் அதிகமாக கிடையாது. நண்டு, அதுக்கப்புறம் கவலை மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி, இந்த மாதிரி தான் கிடச்சி. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா போட்லேயுமே கிடச்சதுனால நண்டு ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது கோவலத்தில். இந்த 3 வஞ்சர மீனும் ஒரு அலாத்தி மீனும் பார்த்தீங்கன்னா 500ரூபா. இந்த கோழி மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து 200ரூவா சொல்லி 4 மீன் வந்து 800ரூபா சொன்னாங்க. நம்ம வந்து பேசி வந்து ஒரு 700 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனால் 700 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து கிடையாது. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நண்டு வச்சுருக்காங்க போல். இந்த நண்டு கூரே வந்து 200ரூபா தான். நண்டு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வந்து ஒரு ரூபா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஊடா மீன் இருந்தது. இந்த லாப்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாப்ஸ்டர் வந்து 150 ரூபா சொன்னாங்க. ₹1200 சொல்கிறது 1000 போடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா நெத்திலி மீனும், அப்புறம் வந்து கவலை மீன், அப்புறம் வந்து கோலா மீன் இருக்குது. அந்த நெத்திலி மீன் வந்து கூறு 200ரூபா, கவலை மீன் வந்து 100ரூபா, இந்த கோலா மீன் வந்து 700ரூவா. நீங்கள் பெரிய மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கோலம் வந்துடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து சின்ன மீன் மட்டும் தான் வந்து கோலத்தில் கிடைக்கும், பெரிய மீன்லாம் கிடைக்காது. பெரிய மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கட்டா மீன் தான் கிடைக்கும். இந்த கட்டா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோலா மீன், இது 2 தான் கிடைக்கும். மற்ற மீன்லாம் எதுவுமே கிடைக்காது. இந்த கட்டா மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய மீன்லாம் எடுத்திங்கன்னா வந்து 600ரூபா 700ரூபா, ஜோடி வந்து 800ரூபா. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. என்ன நண்டது? கவலை மீன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா போட்லேயுமே கவலை மீன்ங்க. வாங்கிறதுக்குள்ள ஆள் கிடையாது. விற்கிற வரலாம் விற்றுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க தள்ளி விட்ருவாங்க. ஒரு அண்ணா கூட 700ரூபா 800ரூபான்னு விற்றுருவாங்க. ரேட்டு வந்து செம்ம கம்மியாக போச்சு கவலை மீன் மட்டும் கோவலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் ஃபுல்லாகவே நெத்திலி மீன் தான். சின்ன சின்ன நெத்திலி மீன் தான். ஒரு கூறு நெத்திலி வந்து 100ரூபா தான். இந்த போட்டு ஃபுல்லாகவே நெத்திலி மீன் தான். பாருங்கள், 2 வலை நெத்திலி மீன் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஃபுல்லாகவே நெத்திலி மீன் தான் இருக்குது. அதனால் வந்து ரேட்டு கம்மியாகவே விடுறாங்க 100 ரூபாய்க்கு. இதுவே கம்மியாக கிடச்சிதுன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்பாங்க. அதனால் வந்து எப்போவுமே வந்து கோவலத்தில் வந்து ரேட் அதிகமாக விற்பாங்க அப்படின்னு எனக்கு அர்த்தம் கிடையாது. இப்போ இங்கே ஒரு போட்டு வந்துடுது. எதனால் ரேட்டு ஏறுதுன்னா, இப்போ அங்கே போட்டு வரத்துக்குள்ளேயே கூட்டம் ஃபுல்லாக சேரதுனால தான் ரேட்டு ஏறுது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினா ரேட்லாம் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற நண்டு மொத்தமே 200ரூபா தான். ரேட்டு வந்து நண்டு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற நாள்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. இனி நண்டு அதிகமாக கிடச்சதுனால ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சங்கராவா 500 தான்.
200 சார் காரில் சங்கரா 500 பொட்டா இது எவ்வளோ? நான்லாம் பார்த்தீங்கன்னா கோவளத்தில் மீன் நாங்கள் போனவொடனே மீன் வாங்கிட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 hour வந்து சுற்றுவேன். சுற்றிட்டு அதுக்கப்புறம் மீன் ரேட்லாம் எங்கே கரெக்டாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். நீங்களும் அது மாதிரி போனவொடனே மீன் வந்து வாங்கிடாதீங்க. ஒரு போட் வருதுன்னா உடனே ஓடி போய்ட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும், கம்மி பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிங்கரால் பாருங்கள். இந்த சிங்கரால் மொத்தம் வந்து 10 பீஸ் என்னவோ இருக்குது. என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்ப்போம். 900 கொடுங்க, எடுத்துன்னு போக. 1000 சொன்னா 100 கம்மி பண்ணிட்டேன். இதெல்லாம் யூஸ் பண்ணலையே நான். அது இல்லையாண்ணா? ஐலா மீன் காணாங்க. அந்த வாழை மீன் எவ்வளோண்ணா? 350 ரூபாய் வருமா வாழை மீன்? சீலை எவ்வளோண்ணா? சங்கரா எவ்வளோக்கா? இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன், கவலை மீன், வஞ்சரம் மீன், சின்ன வஞ்சரம் மீன் அது 3மே கிடைக்கும். கம்மியான ரேட்டில் கிடைக்கும். மற்ற மீன் எல்லாமே வந்து ரேட் அதிகம்தான். ஏன்னா மீன்பிடி தடைகளாக கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் எல்லா மார்க்கெட்லேயுமே. நானே சொல்கிறேன், கோவளத்தில் வந்து சங்கரா மீன்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் எப்போ வந்தாலுமே சங்கரா மீன் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் கரெக்டாக 5 சங்கரா மீன் வந்து 500 ரூபா. அதுக்கே போட்டுன்னு வாங்குறாங்க அந்த சங்கரா மீனை. 5 நிமிஷம் தான் ஒரு போட்டு சங்கரா மீன் வந்து 5 நிமிஷம் எல்லாம் போட்டிலுமே காலி ஆகிடுது. மக்கள்லாம் இந்த மாதிரி போட்டு வாங்கிறதுனால தான் மீன் ரேட்லாம் அதிகமாக என்ன இருக்குது. நீங்கள் போட்டி போடாமல் கொஞ்சம் அமைதியாக விட்டு வாங்கினீங்கன்னா மீன் ரேட்லாம் கண்டிப்பாக கம்மியாகும். உங்களை அவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க, இந்த ரேட்டு எட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் கோவளம் போகிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் போங்க. ஈவினிங் டைமில் போனீங்கன்னா மீன்லாம் கிடைக்காது. காலையில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஈவினிங் டைமில் எப்பயாவது ஒரு நாள் தான் போவாங்க. ஏன்னா மீன்பிடி தடைகளான்றதுனால ஈவினிங்கில் போக மாட்டாங்க, காலையில் மட்டும்தான். போயிட்டு ஏமாறாதீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் என்னென்ன மீன்லாம் அதிகமாக வந்துருக்குது கோவளத்தில் அப்படின்ட்டு. அதிகமாக வர மீன் பார்த்தீங்கன்னா கவலை மீன், நெத்திலி மீன், நண்டு, இந்த மாதிரி மீன் தான் அதிகமாக வருது. எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து சங்கரா மீனும் ஐல மீனும் வரும். ஓகே மக்களே, ஒரு வழியாக ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு, ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த மீன் தான் எல்லா போட்லேயுமே வேறு எந்த மீனும் கிடையாது. மீன் ரேட்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.